ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நெவர் அப்படின்ற வேர்டை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேர்டு ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த நெவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாத்துலேருந்தும் மிக்ஸ்டாக 60+ சென்டென்சஸ் உங்களுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த சென்டென்சஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக நெவர் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். நெவரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் அப்படின்ற மீனிங்கில் வரும். மோஸ்ட்டாக இந்த நெவர் அப்படின்ற வேர்ட் ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவ் மீனிங்கை தரும். ஒரு சென்டென்ஸில் நாட் அப்படின்ற வேர்டு இல்லைனா கூட இந்த நெவர் அப்படின்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்ததில்லை, நான் இதை செஞ்சதில்லை, நான் சந்தித்ததில்லை, அந்த மாதிரி மீனிங்லலாம் வரும். இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹனி நெவர் ஸ்பாயில்ஸ். ஹனி நெவர் ஸ்பாயில்ஸ் அப்படின்னா தேன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் மூவி. ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் மூவி அப்படின்னா நான் இந்த படத்தை பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் சே திஸ் டு எனி ஒன். ஐ வில் நெவர் சே திஸ் டு எனி ஒன் அப்படின்னா நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இங்கே சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒருபோதும் சொல்ல மாட்டேன், அதாவது எப்போவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எவ்ரி டைம் நான் ஒருபோதும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் அதை அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் பீட் மை கிட்ஸ். ஐ நெவர் பீட் மை கிட்ஸ் அப்படின்னா நான் என் குழந்தைகளை ஒருபோதும் அடிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் டெல் அ லை. ஐ நெவர் டெல் அ லை அப்படின்னா நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவ் நெவர் மெட் ஹிம். ஐ ஹவ் நெவர் மெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை மீட் பண்ணது இல்லை, நான் அவனை சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் ஆக்செப்ட் திஸ். ஐ வில் நெவர் ஆக்செப்ட் திஸ் அப்படின்னா இதை நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் பி அலோன். ஐ வில் நெவர் பி அலோன் அப்படின்னா நான் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், he will never be on time. he will never be on time அப்படின்னா அவன் ஒருபோதும் சரியான நேரத்துக்கு வரமாட்டான். நெக்ஸ்ட் ஒன், she will never obey me. she will never obey me அப்படின்னா அவ ஒருபோதும் எனக்கு கீழ்ப்படிய மாட்டா. நெக்ஸ்ட் ஒன், I will never forget this timely help. I will never forget this timely help அப்படின்னா நேரத்துக்கு செஞ்ச உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். டைம்லி ஹெல்ப் அப்படின்னா சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ அப்படின்னா நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் saw her in saree. ஐ நெவர் saw her in saree அப்படின்னா நான் அவளை சாரியில் ஒருபோதும் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், I never saw him in our area. I never saw him in our area அப்படின்னா நம்ம ஏரியாவில் நான் அவனை பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், this is never going to end. this is never going to end அப்படின்னா இது ஒருபோதும் முடிவுக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், they will never stop fighting. they will never stop fighting அப்படின்னா அவங்க சண்டை போடுறத ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், they will never fight with each other. they will never fight with each other அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருபோதும் சண்டை போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், I have never visited the Taj Mahal. I have never visited the Taj Mahal அப்படின்னா நான் தாஜ்மஹாலை ஒருபோதும் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், I will never leave you. ஐ வில் நெவர் லீவ் யூ அப்படின்னா நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் லெட் யூ டவுன். ஐ வில் நெவர் லெட் யூ டவுன் அப்படின்னா நான் ஒருபோதும் உன்னை தலை குனிய விட மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இட் வில் நெவர் ஹேப்பன் அகைன். இட் வில் நெவர் ஹேப்பன் அகைன் அப்படின்னா இது ஒருபோதும் மறுபடியும் நடக்காது. நெக்ஸ்ட் ஒன், இட் நெவர் ரெயின்ட் ஹியர். இட் நெவர் ரெயின்ட் ஹியர் அப்படின்னா இங்கே ஒருபோதும் மழை பெய்யலை. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஹீ ஹஸ் நெவர் கம் ஆன் டைம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ
he has never come on time அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், as far as I know அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒருபோதும் சரியான நேரத்துக்கு வந்ததில்லை. as far as I know அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், he has never come on time அப்படின்னா அவன் சரியான நேரத்துக்கு வந்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், I will never speak with him. I will never speak with him அப்படின்னா நான் ஒருபோதும் அவன் கூட பேச மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I have never talked to him before. I have never talked to him before அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசினது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், I will never go abroad for work. I will never go abroad for work அப்படின்னா வேலைக்காக நான் ஒருபோதும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I never thought that I would see you like this. I never thought that I would see you like this அப்படின்னா நான் உன்னை இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், I never believe him. I never believe him அப்படின்னா நான் ஒருபோதும் அவனை நம்பலை. நெக்ஸ்ட் ஒன், I never expect this from you. I never expect this from you அப்படின்னா இதை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன், I never depend on my parents. I never depend on my parents அப்படின்னா நான் ஒருபோதும் என் பேரண்ட்ஸை சார்ந்து இருக்கலை. நெக்ஸ்ட் ஒன், I have never thought to marry her. I have never thought to marry her அப்படின்னா அவளை திருமணம் செய்ய நான் ஒருபோதும் நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், I have never eaten crabs. I have never eaten crabs அப்படின்னா நான் நண்டுகளை ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. கிராப் அப்படின்னா நண்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I have never thought about this before. I have never thought about this before அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் ஒருபோதும் நினச்சதில்லை. நெக்ஸ்ட் ஒன், I have never seen such a big mall. I have never seen such a big mall அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய மாலை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், I never would have guessed. I never would have guessed அப்படின்னா நான் ஒருபோதும் யூகிச்சிருக்க மாட்டேன். I would have guessed அப்படின்னா நான் யூகிச்சிருப்பேன், நான் கெஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். I never அப்படின்னு சொன்னதுனால நான் ஒருபோதும் யூகிச்சிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I have never heard about this before. I have never heard about this before அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி கேள்விப்படலை. நெக்ஸ்ட் ஒன், My kids never trouble me. My kids never trouble me அப்படின்னா என் குழந்தைங்க ஒருபோதும் என்னை துன்பப்படுத்தாது. நெக்ஸ்ட் ஒன், Never mind. Never mind அப்படின்னா இதை மனசில் வச்சுக்காத, இதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் never mind அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், I never thought I could do it. I never thought I could do it அப்படின்னா இதை என்னால் செய்ய முடியும்னு நான் ஒருபோதும் நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், I had never gone to foreign countries. I had never gone to foreign countries அப்படின்னா நான் வெளிநாடுகளுக்கு ஒருபோதும் போனதில்லை. நெக்ஸ்ட் ஒன், He had never mentioned about this issue. He had never mentioned about this issue அப்படின்னா அவன் இந்த இஷ்யூவை பற்றி ஒருபோதும் என்கிட்ட குறிப்பிடலை. நெக்ஸ்ட் ஒன், I never met either of them. I never met either of them அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நான் சந்தித்ததில்லை. either of them அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், My grandparents died before I was born. So I never met either of them. My grandparents died before I was born அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ I never met either of them அப்படின்னா அதனால் நான் அவங்க ரெண்டு பேரையுமே மீட் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் ஒன், I never sleep in the noon. I never sleep in the noon அப்படின்னா நான் மத்தியான நேரத்தில் ஒருபோதும் தூங்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I never wake up early in the morning. I never wake up early in the morning அப்படின்னா நான் ஒருபோதும் காலையில் சீக்கிரமாக எந்திக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I am never wrong. I am never wrong அப்படின்னா I am always right அப்படின்னு அர்த்தம்.
அதாவது நான் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் தாட் ஆஃப் ஸ்பாயிலிங் யுவர் ஃப்யூச்சர். ஐ நெவர் தாட் ஆஃப் ஸ்பாயிலிங் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னா உன்னோட எதிர்காலத்தை கெடுக்கணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் சீக் அ ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஐ நெவர் சீக் அ ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னா நான் ஒருபோதும் அடுத்தவங்களோட உதவியை நாட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் மென்ட் மேக் யூ ஃபீல் எம்பராஸ்ட். ஐ நெவர் மென்ட் மேக் யூ ஃபீல் எம்பராஸ்ட் அப்படின்னா உன்னை சங்கடப்படுத்தணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், யூ நெவர் அலோ அ ஸ்ட்ரேஞ்சர் டு கெட் இன்சைட் அவர் ஹோம். யூ நெவர் அலோ அ ஸ்ட்ரேஞ்சர் டு கெட் இன்சைட் அவர் ஹோம் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்களை ஒருபோதும் நம்ம வீட்டுக்குள்ளே அலோ பண்ணாத, அனுமதிக்காத. நெக்ஸ்ட் ஒன், தே ஹவ் நெவர் மெட் வித் ஈச் அதர். தே ஹவ் நெவர் மெட் வித் ஈச் அதர் அப்படின்னா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்ததே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஹீ நெவர் அக்செப்ட்ஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஹீ நெவர் அக்செப்ட்ஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா அவனோட தவறுகளை அவன் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஒன், ஹீ நெவர் கமிட் அ மிஸ்டேக். ஹீ நெவர் கமிட் அ மிஸ்டேக் அப்படின்னா அவன் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான். நெக்ஸ்ட் ஒன், வாட் எவர் ட்ரெஸ் ஐ வியர் இட் நெவர் லுக்ஸ் நைஸ். வாட் எவர் ட்ரெஸ் ஐ வியர் இட் நெவர் லுக்ஸ் நைஸ் அப்படின்னா நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது எனக்கு நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், வாட் எவர் ஹீ டஸ் ஐ வில் நெவர் அப்ரிஷியேட் ஹிம். வாட் எவர் ஹீ டஸ் ஐ வில் நெவர் அப்ரிஷியேட் ஹிம் அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் ஒருபோதும் நான் அவனை பாராட்ட மாட்டேன், அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஷி நெவர் சேஸ் சாரி டு எனி ஒன். ஷி நெவர் சேஸ் சாரி டு எனி ஒன் அப்படின்னா அவள் ஒருபோதும் மற்றவங்க கிட்ட சாரி சொல்ல மாட்டா. நெக்ஸ்ட் ஒன், ஐ நெவர் ஃபர்கிவ் யூ. ஐ நெவர் ஃபர்கிவ் யூ அப்படின்னா நான் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் என்கரேஜ் யூ. ஐ வில் நெவர் என்கரேஜ் யூ அப்படின்னா நான் ஒருபோதும் உன்னை ஊக்கப்படுத்த மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் நெவர் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் நெவர் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஒருபோதும் பாகுபாடு காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஒன் டே ஹி வெண்ட் அவுட் அண்ட் நெவர் ரிட்டர்ன்ட். ஒன் டே ஹி வெண்ட் அவுட் அண்ட் நெவர் ரிட்டர்ன்ட் அப்படின்னா ஒரு நாள் வெளியில் போனவ திரும்ப வரவே இல்லை. த லாஸ்ட் ஒன், ஐ ஹவ் நெவர் லாஸ்ட் மை மொபைல். ஐ ஹவ் நெவர் லாஸ்ட் மை மொபைல் அப்படின்னா என்னோடய மொபைலை நான் ஒருபோதும் தொலைச்சதில்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷில் நெவர் அப்படின்ற வேர்ட் தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் நெவர் யூஸ் பண்ணி பேச முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.